ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல். இன்னைக்கு அதுதான் பரபரப்பான செய்தி. அதில் என்ன வழக்கம்போல உயிர் பலி எதுவும் இல்லை. ஒரு காவலரோட கால் உடைஞ்சி இருக்கிறது. அதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். வழக்கம் போல் 2 தொகுதியில் ஒன்று பண்ணுறாரு. அவர் தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய சென்னை, அந்த சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் அதுக்கு அடுத்தது எங்கே போட்டிடுறாருன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த கிழக்கு தொகுதியில் வேட்புமனு இன்றைக்கி தாக்கல் செய்தாகணும். அவர் 50 கொள்கை தலைவர்கள்னு வச்சுருக்காரு. அதில் முதன்மையானவர் பெரியாரை காட்டிகிட்டு இருக்கிறாரு. பெரியாருக்கு மாலைலாம் போட்டு பூஜைலாம் பண்ணுற மாதிரிலாம் அவங்க செய்வாங்க. பெரியாருடைய கொள்கைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றாரு. அது எந்த கொள்கையை எடுத்துக்கிறாருன்னு தெரியல. போய் 1 மணி நேரம் தனி விமானத்தில் இங்கேருந்து போகிறாரு, இறங்குறாரு. ரோட் ஷோ போகும்போது ஒரு பெண் மேலே இடிக்குது வண்டி. உடனே அவர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிற மாதிரி பதற மாதிரி ஒரு சீன் எல்லாம் முடியுது. பிறகு அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது வேட்புமனு தாக்கல் செய்து பாலக்கரையில் அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும். வண்டியிலேயே ஒரு 1 மணி நேரம் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அதை பார்த்துட்டு அடுத்தது கடந்து வந்துட்டு இருந்ததால் நேரம் உறுதியாக இல்லை. சுமார் 1 மணி நேரம் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னாக்கா, பெரியார் கொள்கைப்படி அந்த நல்ல நேரம் வரட்டும் அப்படின்றதுக்காக அந்த நல்ல நேரம் வந்த உடனே பிறகு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாரு. செய்துட்டு அங்கே இருந்துட்டு நேராக மரக்கடைன்ற இடத்துல பிரச்சாரத்துக்காக போகிறார். அவர் அப்படி போகும்போது தான் ஆதவ அர்ஜுனோட அந்த வாகனம் இடித்து ஒரு காவலருக்கு கால் எலும்பு உடைஞ்சிருக்குது. அதை டிவிக்கு தொண்டர்கள் தான் முதல்ல தூக்கிட்டு வராங்க. அப்புறமா காவலர்கள் தூக்கிட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அது கால் உடஞ்சி இருக்கிறது. சதீஷ்னு காவலர் இந்த ஆயுதப்படை பிரிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதில் இருந்துக்கிட்டு இருந்தவர். அவருக்கு வழக்கமாக என்னென்னா, எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இவர்கள் திரும்பவும் சொல்கிறாங்க ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு. 1977 காலகட்டம் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கி இப்படியான ஊடகங்களில் ஒன்லி திரைப்படம், அந்த திரை கவர்ச்சி அப்படின்றத வச்சு அவர் கட்சிக்குள்ளே நீண்ட நெடிய காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறாரு. அதுலேருந்து தூக்கி வெளியில் போட்டோன்னே ஒரு அனுதாபம் மக்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, அனுதாபம். அப்போ நம்ம தாங்கி பிடிக்கணுன்றதுக்காக அவருக்காக அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மக்கள். ஆனால் இவ்வளவு மோசமாலாம் இப்படி இருக்கிற இந்த சொல்கிற மாதிரி சொன்னாக்கா இவங்களுக்கு தற்கொலைன்னு சொன்னால் கோபம் வந்துடுது அந்த தம்பிங்களுக்கு. இவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டதெல்லாம் இல்லை. ஒரு தலைமை சொல்கிறது, அவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு, உயிர் முதல்ல முக்கியம், அதை பாருங்கள், இன்னும் ஒரு கட்டுப்பாடு வேணும். இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா, அந்த திரைப்படத்துக்குள்ளாகவே இருந்து அந்த ரசிக மனப்பான்மையோடு இருந்துக்கிட்டு சமூக அக்கறையற்ற போராடுவதற்கு ஒரு திராணி இல்லாத இவங்களை தான் நான் இவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையிலே இவர்கள் மட்டும் போராடக்கூடியவர்களாகவும் இந்த சமூகத்தின் மீது ஒரு பெருங்கோபம் கொண்டவர்களாகவும், கனிம வளம் இருக்கக்கூடிய எல்லா நீர் வளம் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுகிறது, தன்னுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது, இந்த அரசியல்வாதிகள் உண்மையிலேயே கொள்ளடிச்சு கோடிகளில் குவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சமூக பொறுப்பு இருந்ததுன்னா இப்படியான அரசியலுக்குள்ளே இவர்கள் முதல்ல இறங்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பொது பார்வை இருக்குது. உண்மையிலே எனக்கு போராடக்கூடாது, அதே நேரத்தில் நான் அரசியலில் பங்கெடுத்துக்கணும், போராட்டம் நடத்த வரணும், பெரும் கலவரம்லாம் மாறிடக்கூடாது, ஜல்லிக்கட்டு மாதிரி அப்படியே இருக்கணும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட கடைசி கட்டத்தில் அடித்து தான் கலைச்சி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இவங்களே காவல் நிலையத்தெல்லாம் எரிச்சிக்கிட்டு, குடிசையெல்லாம் எரிச்சிக்கிட்டு மிக பெரும் கலவரத்தோடு தான் அது முடிஞ்சது ஜல்லிக்கட்டு போராட்டம். அது பெரும் ஒரு எழுச்சியாக தொடங்குற வரைக்கும் அனுமதிச்சுக்கிட்டே இருந்தது. அது வேறு காரணங்கள். அது அந்த மாதிரி தனக்கு பாதிப்பில்லாத ஒரு இடம், பாதிப்பில்லாத ஒரு அரசியலாக வேணும் அப்படின்ற மாதிரி மனநிலை இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட வந்துருச்சு. அதுதான் அந்த விஜய் கிட்ட கூடுற கூட்டம் அப்படின்றத பார்க்குது. வேடிக்கை பார்ப்பதற்கு அதில் சரிபாதி இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. எல்லாருக்குமே ஒரு பொது வேடிக்கை இருக்கும். நேற்று நாங்கள் காரைக்குடியில் ஒரு 2 நாள் இருந்துருந்துக்கேன், திருச்சியில் 1 நாள் இருந்துட்டு இன்றைக்கி தான் சென்னை வந்திருக்கேன். அதை பற்றி விரிவாக நம்ம பிறகு பேசுவோம். அப்போ நிறைய இந்த நண்பர்களை பொதுவாக எல்லாத்தையும் சந்தித்து பேசும்போது விஜயினுடைய வருகை எப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா, நடிகர் அவர் எப்படி நேரில் இருப்பார்ன்றது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. நாங்களாம் கூட போவோம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பொதுவான மக்கள். அவர்களாம் எந்த கட்சியெல்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் ஓட்டுலாம் போட மாட்டோன்னே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த கூட்டம் ஒன்று இருக்குது. நேரில் பார்த்தாகணுங்க, எப்படி இருக்கிறாரு இவர், நேரில் பார்த்தாக்கா திரையில் பார்த்ததுக்கு இதுக்கும் எப்படி அந்த ஒரு ஆர்வம் இதில் சரிபாதி இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த மீதி இருக்கிறவங்க இளைஞர்கள்லாம் இது என்ன ஒரு சமூக பொறுப்பற்ற கூட்டமாக இது, திரும்ப அந்த வாகனத்தில் இப்படி பண்ணிட்டு அதுக்கு கூட்ட நெரிசலில் ஒரு காவலர் உயிர் போகாமல் போயிடுச்சு, நல்ல வேலை. இதை திரும்ப பார்த்தா அதே சோகத்தில் பார்த்தீங்கன்னா சுவரு முழுக்க எட்டி பார்த்துன்னு சோகத்து மேலே நின்றுக்கிட்டு திரும்ப அங்கேயே எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே ஏறிக்கிட்டு ஒரு பொது ஒழுங்கு முதல்ல இவங்ககிட்ட இருக்குதா? அதான் சமூகத்துக்காக போராட முன்வராத ஒரு மனநிலை தான் இவர்கள் எல்லாம்.
அதனால தான் நம்ம சொகுசாக போய் சொகுசாக வந்துடணும். நம்ம போராட்டம், ஆர்ப்பாட்டம், பிரச்சனை இப்படி இருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஒரு மணிக்கணக்காக கோஷம் போட்டு ஓடி வந்துடணும். போலீஸ் வந்தோன்னா திரும்ப ஓட்டமாக ஓடி வந்துடணும். இந்த மாதிரி மனநிலை இவர்கள்கிட்ட இருக்குதோ, இப்படியான இவர்கள் தான் இப்படி பின்னாடி வருகிறார்களோ அப்படின்னு தோணுது. எல்லாத்துக்குமே ஒரு சினிமாத்தனமான ஒரு என்ட்ரி பாட்டு, சினிமாத்தனமான ஒரு இது, அந்த சினிமாத்தனமான அந்த அந்த சிக்னல்லாம் பண்ணுறது, என்ன ஏது இந்த மக்களுக்கு நான் என்ன செய்வேன்? கொள்ளை அடிக்கிறாங்க இவங்க. எனக்கு வந்து பாஜகவும் கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரி. இதே தான் திரும்பவும் பேசிட்டு இருக்கிறாரு. கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்கு எதிராக நான் வந்தால் மாற்று திட்டம் என்ன? பொதுவா வந்தா அப்படிலாம் குடுப்போம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டீங்க. அந்த அறிவிப்பு படி நீ ஒருத்தன் வந்து ஒரு நல்ல மனிதன் ஆட்சி செய்யவே முடியாது. நீங்க அறிவிச்சிருக்கிற அந்த அறிவிப்பு கொள்கை தேர்தல் வரைவறிக்கையில நீங்க சொல்லியிருக்கிற மாரி, ஒரு 23ஆம் புலிகேசி கூட ஆட்சி செய்யவே முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பணம் வேணும், கடன் வேணும். நீங்க கடன் வாங்க உங்களுக்கு அந்த கடன் கொடுத்த வங்கி என்ன பண்ணும்? இதெல்லாம் டிமாண்ட் பண்ணீங்க, மக்களுக்கு வரி ஏத்துங்க. ஏன்னா நீ குடுக்குறப்ப அது எப்படி அது எப்படி நிர்வாகம் செய்து தனக்கு கடனை திருப்பி கொடுப்பான்ற அக்கறை அந்த நிறுவனங்களுக்கு இருக்கும், உலக நிறுவனங்களுக்கு. புரியுதுல்ல உங்களுக்கு? நீங்க எங்க கடன் வாங்குறீங்களோ, சரி இவன் எப்படி கடன் வாங்கினா என்ன பண்ணும்? அப்ப நீங்க நீ கடத்த இவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, இது இந்த ஆட்களுக்கு சம்பளத்தை குறைங்க, இதை இப்படி பண்ணுங்க, இந்த செலவினத்தை இப்படி குறைங்க, நீங்க போயிட்டு வரதெல்லாம் நிறைய சிக்கனமா போய் தங்குங்க, சிக்கனமா வாங்க, இது நிறைய கட்டுப்பாடுகள். ஏன்னா அவனுக்கு கடனை திருப்பி வாங்கணும், வட்டியும் முதலுமா. அப்போ நீங்கள் கடனை வாங்குறீங்க. இப்போ விஜய் சொன்னது மட்டும் பார்த்து நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா, கடன்லேருந்து நாடு மீளவே மீறாது. கடன்லேயே வந்துட்டு வரி ஏறிக்கிட்டே இருக்கும். மக்கள் நசுங்கி சின்ன பின்னமாவாங்க. திமுகவோட 10 திமுக அவதாரம் எடுத்தாகணும். அந்த பேர் தான் வரும். நீங்கள் இலவசம்னு இவ்வளோ அறிவிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுன்னு இஷ்டத்துக்கும் அறிவிச்சிருக்காரு. இதை தான் பேசுகிறாரு. வேற ஒரு மாற்று திட்டம் விஜய் கிட்டேருந்து வரவே இல்லை. என்னுடைய மாற்றுன்னா திமுக, அதிமுகவுக்கு மாற்று. நான் அவர்கள் 2000னா நான் 2000 கொடுப்பேன், 2500 கொடுப்பேன். அவர் ஃப்ரிட்ஜுன்னா இவர் திமுக வந்துட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்லிட்டேன்னா இதுலேருந்து ஒரு 8000 டோக்கன் கொடுத்தேன்னா எதனா ஒன்று வாங்கிக்கோங்க. அது ஸ்டாலின். இவர் வந்து என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வீடு கார் நிற்கும், பைக் நிற்கும், ஏரோப்ளைன் நிற்கும், எல்லாம் நிற்கும். ஆனால் அதுக்கான திட்டத்தை நான் கொண்டு வருவேன். எப்படி இந்த இளைஞர்களை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? இந்த இளைய சமுதாயம் எப்படி போயிட்டுருக்குது? உன்னுடைய எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்குது. மத்திய மாநில அரசுகளால் பறிக்கப்பட்டிருக்குது. உனக்கான வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு இல்லாத கூட்டமாக இந்த தமிழ்நாட்டை வச்சுருக்கு. அதுக்கான தார்மீக கோபம் வரல. ஆனால் போராடாமல் நான் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு கோஷங்கள் போட்டுக்கிட்டு அதோட நான் ஒதுங்கிடுவேன்னா அந்த அரசியல் எப்படி வரும்? அந்த நடிகருடைய அரசியல் மாற்று திட்டமாக என்ன வச்சுருக்குது? இத்தனை லட்சம் பேர், 70 லட்சம் பேர் பதிவு செய்துவிட்டு காத்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்குது. இந்த 70 லட்சம் பேருக்கும் எப்படி வேலைவாய்ப்பை எங்கெங்கெல்லாம் உருவாக்குன்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இல்லை, திட்டம் இல்லை. அதுதான் என்னன்னா, இவர்கள் வந்து போராடுறதுக்கு துணிவில்லை. போராடனா சிக்கல் வந்துடும். ஒரு தம்பி, சில நண்பர்கள் எல்லாம் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்னென்னா, உள்ளே போனால் பிரச்சனை இல்லாமல் அப்படியே நின்றுட்டு வந்துனா தான் அரசியல். அதுக்கு தான் நாங்கள் விஜய் பக்கம் அனுப்புகிறோம். ஏமா இந்த பக்கம் இன்னும் நாம் தமிழர் கட்சி இருக்குது, மற்ற கம்யூனிஸ்டுகள் இயக்கம்லாம் இருக்குதுன்னு அதில் போனால் போராடிக்கிட்டு கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகணும் வரணும், அதுக்காக நம்ம புள்ளியை வச்சுருக்குறோம் அப்படின்னு அது எல்லா பெற்றோர்களையும் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. இப்போ இதுக்கும் பெற்றோர்கள் காரணமான பெற்றோர்களை சொல்ல முடியாது. நல்லா வரட்டும் புள்ள அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரசிக மனப்பான்மையிலிருந்து இவர்கள் எப்போது மாறுவார்கள்? இதுதான் நமக்கு இன்றைக்கி பார்க்குற நமக்கு அந்த ஆதங்கம் என்ன வருது? நீங்கள் கூடிக்குங்க, நாட்டை பிடிச்சிக்குங்க, ஆண்டுக்குங்க, ஏதாவது செய்யுங்க. இது ஒரு நாகரிகமற்ற ஒரு அநாகரிகமான கூட்டம். இன்னும் நம்ம என்ன காட்டு மிராண்டிகளா? ஒரு சுய ஒழுக்கம் வேணாமா? காட்டு மிராண்டி கூட்டமாக நம்ம ஒரு சுய ஒழுக்கம் வேணாமா? ஒரு தலைவர் வருகிறார், நம்ம தொண்டர்களாக இருக்கிறோம், ரசிகராக இருக்கிறோம். ஏற்கனவே 41 பேர் பலி கொடுத்துட்டோம். அந்த பலிக்கு பொறுப்பு நானும் இல்லைன்றோம், கவர்மெண்ட்ன்றோம். கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தடையை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மீடியம் உங்களால் உள்ளே போனார் தலைவர் விஜய். இப்போ இந்த உயிருக்கெல்லாம் நானா நீயான காரணம் இழுத்துக்கிட்டு இருக்கு, வழக்கு இருக்குது, போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு குவியல் மரணம் நடந்துடும், குழு மரணம் நடந்துடக்கூடாது. அதுதான் அதிர்ச்சியாக இருக்குது பார்க்க. ஒன்று எப்போ திருந்த போகிறீங்க? எத்தனை வண்டியில் அடிப்படும்? ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் இதுக்கு முந்தின நிகழ்ச்சி வெளியே போயிட்டு வரும்போது ஒருத்தருடைய அடிபட்டு கடைசியாக செத்தே போயிட்டாங்க இளைஞர். மண்டையில் அடிபட்டு ரொம்ப மோசமான நிலையில் மருத்துவம். உங்களுக்கு வசதி இருக்கிறது, அந்த கட்சி தலைமை உடனே அந்த குடும்பத்துக்கு ஒரு தொகையை கொடுக்குறது, அந்த மருத்துவ செலவை பார்க்குறது கரெக்டு. அதற்காக செத்துக்கிட்டே இருக்கும், குடும்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொண்டு போய் ஒரு நினைப்பில் வந்துடலாமா? சொல்லுங்கள். ஒரு பொறுப்பு வேணாமா? இது என்ன? இது ஒன்றும் புரியலையே. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விபத்து.
ஒன்று நடக்கலாம், 2 நடக்கலாம். தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு தவறிருச்சு. இது வந்து அதுதான் சொல்ல வரேன். நீங்க அரசியல்ல போய் உட்காந்துருங்க. இல்லன்னா பேசாம தேர்தலே வேணாம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு கோஷம் வச்சு நேரா உங்க தலைவர கொண்டு போயிட்டு கோட்டையிலேயே உட்கார வச்சுருங்க. அது பிரச்சனை இல்ல இப்ப. நீங்கள் இப்ப வந்து போனதுல அந்த பகுதி சுத்து வட்டாரம் முழுக்க ஒரு கருத்து கணிப்பு. அப்படியே டக்குன்னு மைக்க நீட்டி எடுங்க. இதுல வந்து போனதுல என்னன்னா, உயிர எடுக்கிறதுக்குன்னே வந்து தொலைஞ்சானுங்க. அந்த பகுதி முழுக்க, 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 முழுக்க அந்த பகுதி ஒரு சுத்தி வந்த அந்த பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளவு வெறுப்பு அந்த திருச்சி மாநகரம் முழுக்க உள்ள போயிட்டு வெளியில அங்க ஏற்கனவே போக்குவரத்து ரொம்ப மோசம். குப்பை காடா கிடக்குது எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு. அதுலயும் நகராட்சி அமைச்சர் வேலு நேரு அங்க தான் இருக்கிறாரு. எவ்வளோ அழகா வச்சிருக்கலாம். அவ்வளோ குப்பை காடா வச்சுட்டு ஒரு ஒழுங்குல போக்குவரத்து ரொம்ப நெரிசலான பகுதி. அதில போயிட்டு இவர் உள்ள வந்துட்டு போறதுக்கு ரோட் ஷோ வேற. இது என்ன ஒண்ணும் புரியலையே. என்ன ஆகும் அந்த நகரம்? அவ்வளவும் மக்களுடைய வெறுப்பு. வர 4 ஓட்டு நிச்சயமா திரும்பி போயிடும். இந்த மாரி 4 நிகழ்ச்சி நீங்க பண்ணீங்கன்னா விஜய், உங்களுக்கு வர வாக்குகள் வந்து குறைஞ்சு போயிடும். வர வாக்குகள் குறைஞ்சு போய் நீ ஏன்பா பேசிட்டு இருக்கிறன்னு கேட்காதீங்க. இன்னொரு உயிர் சேதம் நடந்துறக்கூடாதுன்றதுக்காக நம்ம பேச வரோம். விபத்தோட முடிஞ்சிருக்கும். சமூக பொறுப்பு உங்ககிட்ட இருக்கணும். தேர்தலுக்கு வந்திருக்கீங்க, மக்களை நோக்கி போகணும். போகும்போதே இது இந்த கூட்டமா அப்படின்னு உங்களை பார்த்து மக்கள் நிராகரிக்கக்கூடாது. கூட்டம் வர்றது வேற, விசில் அடிக்கிறது வேற, ரசிகரா பார்க்கறதுன்றது வேற. வாக்கு நீங்க கேட்டுக்கிட்டு போகும்போது, ஐயா இந்த கூட்டத்துக்கா போடணும் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு ஓகேன்னுவாங்க. நீங்க மட்டும்தான் அந்த கூட்டமா இருப்பீங்க. மக்கள் மனம் வந்து உங்களுக்கு வாக்கு போடுவாங்களா? நீங்கள் வந்து மாற்றத்தை கொடுத்துருவீங்கன்னா? சத்தியமா 100 தலைமுறை தாண்டினா கூட உங்களால மாற்றத்தை கொடுக்கவே முடியாது. இதே திமுக, அதிமுக மாதிரி கொஞ்சம் கூடுதலாக நீங்க வச்சுக்கலாம் அந்த மாரி. அதே புத்தி அப்படியே இருக்கும். உங்க கட்சியில எல்லாமும் சாராயம் விப்பாங்க, கஞ்சா விப்பாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இவ்வளோ செலவு செய்யும்போது அப்புறம் அதெல்லாம் பணத்தை எங்கேருந்து எடுக்கணும்? சொல்லுங்க. மக்கள்கிட்ட வாங்கி, மக்கள்கிட்ட காச வாங்கி, மக்கள்கிட்ட நீங்க பிரச்சாரம் பண்ணி, அத எடுத்துட்டு நீங்க வாங்க மாற்று திட்டம்ன்றது முன்ன வைங்க. அது கொஞ்சம் கூட காணுமே உங்ககிட்ட. வர வேட்பாளர்கள்லாம் இப்பவே இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, எதுக்கு குடுக்குறீங்க நீங்க? எங்க கட்சியில இலவசம் கொடுக்க மாட்டேன்னு விஜய் சொல்லட்டும். போதைக்கு எதிராக முழக்கம் வைக்கிறாரு. அவங்க கட்சியிலே ஒருத்தர் கஞ்சா கேஸ்ல வாங்கிட்டு வந்தவருக்கு சீட்டு குடுத்துருக்கிறாரு. இத சொன்னா உங்களுக்கு உடனே சுருக்குன்னு வந்துருது. உங்களுக்கு கோவம் வந்துருது. ஆள் கிடைச்சா போதுன்னு புடிச்சு உள்ள போட்ட கூட்டம்லாம் உள்ள பாதிக்கு மேல இருக்கு. நேத்து அங்கேருந்து விலைக்கு வந்த பாஜகலேருந்து வந்த ஆளு இங்க வேட்பாளர். அது நீ எக்கடனா வச்சுக்கோ. உங்களுக்கு அது உங்க விருப்பம். அது வேற விஷயம். உங்கள நம்பி வந்த இளைய தலைமுறையை ஒரு சமூக ஒழுக்கத்தோடு வச்சுட்டு இருக்க போறீங்களா இல்லையா? மது போதையை ஒழிக்கணும்னா அதுக்கு எந்த மாரி கட்டுப்பாட்டை வைக்கணும்? இது எந்த விதமான போதை இளைஞர்கள்ட்ட இருக்குது? இதுக்கு மாற்று என்ன? இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க தீர்க்கமா? அத சொல்லிட்டு அடுத்த பிரச்சாரத்துக்கு வர்றது தான் விஜயினுடைய அரசியலுக்கு நல்லது. மக்கள் வெறுக்க தொடர்றாங்க. இப்போ போயிட்டு வந்த இடத்துல நீங்க உண்மையிலேயே விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் சகோதரர் ஆதவ அர்ஜுனோ இல்ல யாரோ ஒருத்தர் போயிட்டு நேரா அந்த மக்கள்கிட்ட ஒரு 100 பேரை மைக்கு நீட்டிட்டு உங்ககிட்ட தான் பணம் இருக்குதுல்ல கேளுங்க. நேத்து நடந்தது அந்த கூட்டம். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு? கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க மக்கள பொறுத்தவரைக்கும். இது ஏன்டா ஏற்கனவே இங்க நாங்க செத்துட்டு இருக்கிறோம். இதுல வேற நீங்க வந்து சாகடிச்சுட்டு போகணுமா? உயிர் எடுத்துட்டு போகணுமா? என்ன உங்களால வந்துற போகுது அப்படின்ற கேள்வி வந்துருச்சு எல்லார்கிட்டயுமே. இந்த நிகழ்ச்சி அடுத்து உங்களுக்கு தொடங்குச்சுனாக்கா, அது நல்லா இருக்காது விஜய். மாற்றிக்குங்க அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வரோம். உயிர் பலி எடுக்காத ஒரு கூட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள். வழக்கம் போல விமானத்துல பறந்து போனீங்க. தனி விமானத்துல பறந்து வந்துட்டீங்க. அந்த மக்கள் இன்னும் அந்த நெருக்கடி, அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வரவில்லை. திருச்சியிலிருந்து வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார் விஜய். அந்த மக்கள் இன்னும் 2 நாளைக்கு அதுலேருந்து மீண்டு வெளியே வருவாங்களா அப்படின்னு தெரியல. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.